பாஜக தலைவரா இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்க. ஆனா அதே பாஜக தலைவர் பதவியில இருந்து இறங்கிட்ட பிறகு பாஜக இன்னும் அண்ணாமலை இருக்கிறாரு, நீங்க அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கலாமா? ஏன் தமிழக வெற்றி எடுத்து அந்த பதவியை கொடுத்து வேற பதவி ஏதாவது கொடுத்துருக்கணும்ல. கொடுத்திருக்காங்கல்ல, தேசிய செயற்குழு உறுப்பினரா கொடுத்திருக்காங்க. டம்மி பீஸ்ல எங்களுக்கு வேணாங்க. அப்ப அண்ணாமலை டம்மி பீஸ் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல பிஜேபி தெரிஞ்சது யாரால? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த ஆளு. ஏன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தலைவருங்க இருந்திருக்காங்கல்ல. நீங்க ஜெயலலிதா கலைஞர் இருக்கிற வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தே தீரன்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற வரைக்கும் யாரும் ஃபேமஸ் அவரை மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்றது, அவருக்கு கீழே இருந்த தொண்டன் ஃபீல்டு ஒர்க் பண்ண மாதிரி இப்ப பண்ண முடியாது. ஆனா அப்படின்னு நீங்க தான் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. கண்டிப்பா கிடையாது. அண்ணாமலை மாதிரி நிறைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பாஜக தலைவரா. அண்ணாமலை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணாமலை எப்போ இங்க தமிழ்நாட்டுல பிரபலமாறா 2 ஆளுமைகள் இல்லாத டைம்ல, கலைஞரோ ஜெயலலிதாவோ இல்லாத டைம்ல. ஆனா இதே கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து பாஜக வளர்த்திருக்காங்கல்ல. அண்ணாமலை அப்ப கூப்பிடலையா? அன்னைக்கு கூப்பிட்டு இன்னும் வளர்ந்திருக்கும். அப்ப ஐபிஎஸ் பதவி அவரு ராஜினாமா பண்ணிட்டு வரல. இங்க ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வராரு. வெற்றிடமா இருக்கிற இடத்துலதான் உள்ள வராரு. அங்க இங்க அரசியல் செய்யணும். 2 ஆளுமைகள் இருக்கும்போது வரல.